தன்னை பார்த்து இந்த நாள் முன்னா காணாதாலே தேரமாகி தேவியை நோக்கி செல்வார். இனம் ஒன்றுக்கு 1000 பருமரங்களுக்கு அன்னமிட்டு அதனுடைய வரபிரசாதத்தினால் புத்திர சந்தானம் உண்டாகும்படி கேட்டுக்கொண்டு யுத்தம் ஒன்றுக்கு 1000 பருமரங்களுக்கு அன்னமிட்டுக் கொண்டிருந்தார். அப்பொழுது தெய்வலோகத்தில் இந்திர சபை கூடியது. அங்கே சிவனானவர், இந்திரன், யமதர்மன், நாரதர் முதலிய 4 சபையை கூட்டினார்கள். அப்பொழுது எல்லோரும் நாரதர் மட்டும் வரவில்லை. நாரதர் ஏன் வரவில்லை என்றால் மேலோகம், கீழோகம், அந்தரலோகம் என்று சொல்லக்கூடிய 3 லோகங்களையும் தேவச்சந்தாரியாக போய்கொண்டிருந்தார். அந்த தேவரிசியானவர் எப்பொழுதும் நாளைக்கு 1000 கோடி சொல்லவில்லை என்றால் அவருடைய தலை 1000 சுத்தாக வெடிக்க கடவுளும் என்று தந்தை பெருமச்சாமம். அப்படி இருக்கும் தருணத்தில் அவர் எல்லா லோகத்திலையும் சென்றுவிட்டு மறுபடியும் பூலோகம் சென்றார். பூலோகத்தில் திருச்செங்கோட்டாங்குடி என்ற சிற்றூரில் சிறுதொண்டனானவரும் அவருடைய பெண்ஜாதி திருவன்காட்டு நங்கையும் தினம் ஒன்றுக்கு 1000 பருமரங்களுக்கு அன்னமிட்டு அதன் பிறகுதான் சாப்பிடுவார்களாம். 1000ல் 1 பரங்கள் குறைந்தாலும் 3 நாள் 6 பொழுதானாலும் அவர்கள் அண்ணன் தண்ணி ஆதாரம் உண்ண மாட்டார்களாம். இதுதான் பூலோகத்தின் அதிசயம் என்று சொல்லி அங்கே போய் தெய்வலோகத்தில் கழகத்தை மூட்டி விட்டார்கள். உடனே சிவகணவர்களாம் இன்று முதல் அந்த நம்மளுடைய சிவபக்தன் எப்படி அன்னம் படைக்கிறான் என்பதை அவனை பரிசோதிக்க வேண்டும் என்று நினைத்து இன்று முதல் யாரும் ஒருவரும் அந்த திருச்செங்கோட்டாங்குடி என்ற ஸ்தலத்துக்கு யாரும் போகக்கூடாது என்று என்றார். அதனால் இன்று ஒரு பரங்களை கூட காணவில்லை என்று தேவியாகிய திருவன்காட்டு நங்கையிடத்தில் கிளம்புகிறாங்க. அன்னதனமான அன்புள்ள நங்கை மாலே அதோர் மனத்தில் வந்த பற்கள் கண்ணமிட்டாம் போகமாகி என்னமா அவர்கள் போட வழிவந்து வருகிறேன். நமது மடத்தில் தினம் 1000 பழங்களுக்கு அன்னமிட்டு வந்தோம். இன்றைய தினம் 1 பழங்கள் கூட வரவில்லை. இதற்கு என்ன செய்வோம்? என்ன செய்வோம்? நாதா மனத்தில் வரும்
1000 பரம்பரசிகள் கும்பிட்டு கொண்டிருப்பார்கள். இன்றைய தினம் ஒரு பரம்பல் கூட வரவில்லை. இதற்கு என்ன செய்வோம் பெண்ணே? என்ன செய்வோம் நாதா கண்மணி தையலமானே